காலையில் இன்னைக்கு சனிக்கிழமையாட்டு ஒரு அறுவடை தக்காளி பாருங்க. இப்போ நம்ம புதுசாக நட்ட தக்காளியிலேருந்து அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த செடி எவ்வளவும் இங்கே பாருங்க மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சிக்கு எப்படி மருந்து கொடுத்த பிறகு மாறல பார்த்துருங்க. இது தக்காளி அறுவடை பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ഇല എല്ലാം തുറന്ന് നിൽക്കി പൂ കുറവ് இந்த பிஞ்சு കുറവ്. இப்போ ஒரு வெண்டைக்காய் பாருங்க. இந்த வழுதனை எல்லாம் நிறைய காய்கள் நிற்கிது. இப்படி புழு வருது பார்த்துடுங்க. இது எதனால இந்த புழு மண்ணுக வளம் குறவுனாலே எப்படின்னு தெரியல புழு வருது. எல்லாம் முண்டு கத்திரிக்காய் குட்டி குட்டி முண்டு கத்திரிக்காய். ஒரு கீரை பச்சைத்தண்டு கீரை அறுவடை சூப்பராக இருக்குதுல. பச்சைத்தண்டு கீரை, கொத்தவரங்காய். இன்னைக்கு வீட்டுக்கு காலையில் சமையலுக்கு என்ன தேவையா உள்ளதாக பறிக்க வந்திருக்கேன். இதெல்லாம் இப்படி செவத்து இந்த மஞ்சள் பிடிச்சி இருக்கு. என்னத்தினாலேன்னு தெரியலை. வழுதனங்காய் இதில் வச்சுட்டு பாத்திரம் எடுக்காமல் வந்துட்டு இங்கே கொஞ்சம் பச்சை மிளகாய், வெண்டைக்காய், தேடி குறைச்சி ஓட்டிருக்கு. வெண்டைக்காய், கத்தரிக்காய், பச்சை மிளகாய். காலையில் இன்னைக்கு தேவைக்குள்ளது கீரை. இங்கே ஒரு 2 கீரை நிற்கி. பச்சைத்தண்டு கீரை, வெண்டைக்காய், வழுதனங்காய், பச்சை மிளகாய், தக்காளி. இன்றைக்கி சனிக்கிழமையாட்டு காலையில் நாங்கள் வீட்டு தேவைக்கு அறுவடை பண்ணியிருக்குது பார்த்துங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.